Hi everyone, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கிளாஸ் 6 சாப்டர் 1 நம்பர்ஸ் அப்படிங்கிற டைட்டிலில் பார்க்க போகிறோம். இதோட இன்ட்ரடக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன ரீகேப் பார்த்துக்கலாம். சக்ஸஸர்னா என்ன, ப்ரெடியூசர்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சக்ஸஸர் அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா, ஒரு நம்பர் இருக்குது, ஒரு 99 அப்படிங்கிற ஒரு நம்பர் இருக்குது. 99 + 1 பண்ணால் என்ன ஒரு ஆன்சர் நமக்கு 100ன்னு கிடைக்கும். கரெக்டாக? ஸோ சக்ஸஸர் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு நம்பரை when 1 is added to the number, ஒரு நம்பரை 1ங்கிற ஒரு நம்பரை ஆட் பண்ணுறோம் அப்படின்னா அதுதான் என்னது சக்ஸஸர். ஓகேவா? அதுவே ப்ரெடியூசர் அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா, அதே நம்பரை ஏதோ ஒரு நம்பரை வந்து என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா ஒரு 1ஆல் சப்ராக்ட் பண்ண போகிறேன். when 1 is subtracted from a number, ஒரு நம்பர்லேருந்து 1ஐ சப்ராக்ட் பண்ணுறோம், அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ப்ரெடியூசர் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ பாருங்கள், 999 + 1ன்னு இருக்குது. அப்போ இதுக்கு என்ன ஆன்சர் வரும்? 1000ன்னு பண்ணியிருப்போமா? ஓகே. அடுத்து 10,000 - 1. 10,000ல் 1 போச்சுன்னா எவ்வளவு? 9,999. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்கள், சக்ஸஸர் ஆஃப் 4,576 சொல்லியிருக்காங்க. சக்ஸஸர்னால் நம்ம என்ன சொன்னோம்? +1 ஆட் பண்ணணும், அப்படி தானே? அப்போ 4,976 + 1 அப்படின்னு சொன்னால் நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்? 4,577. அதுதான் நம்மளோட இந்த ப்ரெசிடர் ஆஃப் 8,970 அப்படிங்கிற நம்பரை வந்து நமக்கு ஆன்சர் இல்லை. இப்போ என்ன பண்ணணும்? ப்ரெடியூசராக என்ன பண்ண போகிறோம்? நம்ம -1, ஒரு நம்பரோட -1 வந்து பண்ணணும், அதுதான் என்னது ஆன்சர். ஓகேவா? இப்போ 8,969 அப்படின்னு சொல்லி நமக்கு ஆன்சர் கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள், the smallest 5-digit number of ப்ரெசிடர் ஸ்மாலஸ்ட் அப்படின்னு சொன்னோன்னா நமக்கு எப்படி வரும் அப்படின்னா 1 0 0 0 0. 5 நம்பர் வந்திருக்கா பாருங்கள், 1 2 3 4 5 டிஜிட்ஸ் வந்திருக்கா. இதுதான் ஸ்மாலஸ்ட் நம்பர். அதுக்கு வந்து நம்ம ஃபார்மேஷன் ஆஃப் லார்ஜ் நம்பர்ஸ் பார்த்தோன்னா இது கொஞ்சம் நல்லா புரியும், பார்க்கலாம் என்ன. இப்போ பாருங்கள், ஃபார்மேஷன் ஆஃப் லார்ஜ் நம்பர்ஸில் ஃபஸ்ட்டு கிரேட்டஸ்ட் 1 டிஜிட் நம்பர் என்னது? 0லேருந்து 9 வரைக்கும் இருக்கிறது தான் நமக்கு 1 டிஜிட் நம்பர். கரெக்டாக? அப்போ இங்கே 9ஓட 1 ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 10 கிடைக்குமா? இப்போது சிங்கிள் டிஜிட்டாக இருக்கிற நம்பர் என்னவாகிடுச்சு? டபுள் டிஜிட்டாக மாறிடுச்சா? 2. இப்போ ஸ்மாலஸ்ட் 2 டிஜிட் நம்பர் என்னது நமக்கு? 10. கிரேட்டஸ்ட் 2 டிஜிட் நம்பர் 99. அதே வந்து இதோட 99ஓட ஸ்மாலஸ்ட் கிரேட்டஸ்ட் நம்பர் ஆகக்கூடிய இந்த லாஸ்ட் 2 டிஜிட் நம்பரோட 1 ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடச்சிருது? 3 டிஜிட் நம்பரான 100 கிடச்சிரும். ஓகேவா? இந்த 100ங்கிறதுலேருந்து தான் 3 டிஜிட் நம்பர் ஸ்டார்ட் ஆகும். அதாவது 100லேருந்து அடுத்து 999 வரைக்கும் இருக்கும். ஓகேவா? அப்போ ஸ்மாலஸ்ட் நம்பர் வந்து என்னது? 100. அண்ட் லார்ஜஸ்ட் நம்பர் வந்து கிரேட்டஸ்ட் நம்பர் என்னது? 999. மறுபடியும் இதை 1ஓட ஆட் பண்ணிங்க அப்படின்னா என்ன கிடைக்கும் நமக்கு? 1000 அப்படின்னு கிடைக்குமா? இப்போ பாருங்கள், எத்தனை டிஜிட் இருக்குது? 1 2 3 4 டிஜிட்ஸ் வந்துச்சா? ஸோ 4 டிஜிட் ஸ்மாலஸ்ட் நம்பர் அப்படிங்கிறது இந்த வேல்யூ தான். அடுத்து பாருங்கள், இப்போ கிரேட்டஸ்ட், இப்போ 999ஓட 1 ஆட் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைச்சிடும்? 5 டிஜிட் நம்பரான 10,000 கிடைக்கும். அப்போ நமக்கு கிரேட்டஸ்ட் 5 டிஜிட் நம்பர் என்னது? அதே தான், ஒன்றும் இல்லை. நம்ம என்ன பண்ண போகிறோம்? 9 9 9 9 9 எத்தனை டைம்ஸ்? 5 டைம்ஸ் போட்டுருவோம். ஓகேவா? அதான் இந்த கிரேட்டஸ்ட் 5 டிஜிட் நம்பர். மறுபடியும் இதில் 1 ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? 6 டிஜிட் நம்பர். அப்போ 1 போட்டோமா? 1 2 3 4 5 6 டிஜிட்ஸ் வந்துச்சா? இது வந்து கவுண்ட் பண்ணி பாருங்க, 1 10 100 1000 10,000 லேக்ஸ் வந்துடும். அவ்வளோதான். ஓகேவா? அடுத்து கிரேட்டஸ்ட் 6 டிஜிட் நம்பர் அப்படின்னு சொல்லும்போது என்ன வந்திருக்கும் நமக்கு? 9 9 9 9 9 9 6 டைம்ஸ் 9 போட்டுருக்கும். இது பாருங்க, 1 10 100 1000 10,000 லேக்ஸ். ஸோ 9,99,999 அப்படின்னு இதோட 1 ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? 10 லேக்ஸ் கிடைக்கும். ஓகேவா? அப்படின்னா 7 டிஜிட் 1 2 3 4 5 6 7. ஓகேவா? இதுதான் சிம்பிளாக இருக்கா? ஸோ இப்போ ஸ்மாலஸ்ட் 5 டிஜிட் நம்பர், கிரேட்டஸ்ட் 6 டிஜிட் நம்பர் என்னது அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ புரிஞ்சுது இல்லைங்களா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ப்ளேஸ் வேல்யூ சார்ட். ப்ளேஸ் வேல்யூ சார்ட்டில் நம்ம 2 பார்ப்போம். ஒன்று வந்து இந்தியன் மெத்தட், இன்னொன்று வந்து இன்டர்நேஷனல் மெத்தட். இந்தியன் மெத்தடில் பார்த்தோம் அப்படின்னா எப்படி நம்ம வந்து ஒரு நம்பர் எழுதி அதை எப்படி கவுண்ட் பண்ணி நம்ம சொல்லுவோம்? 1 10 100 1000 10,000 லேக்ஸ் 10 லேக்ஸ் க்ரோஸ் 10 crores அப்படின்னு சொல்லுவோமா? இதுதான் வந்து என்னது? இந்தியன் மெத்தட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதே இன்டர்நேஷனல் மெத்தட் அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா 1 10 100 1000 10,000 100,000 இந்த 10,000 வரைக்கும் மட்டும் தான் நம்ம வந்து என்ன பண்ணிருப்போம்? இந்தியன் மெத்தடில் யூஸ் பண்ணிட்டு இருப்போம். இப்போ என்ன ஆக போகுது அப்படின்னா நமக்கு வந்து இன்டர்நேஷனல் மெத்தடில் 100,000 அப்படிங்கிறதும் ஆட் ஆகும். நம்ம லேக்ஸ்னு சொல்லிப்போம், அவங்க அங்கே வந்து மில்லியன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மில்லியன் 10 மில்லியன் 100 மில்லியன். நம்ம அதுக்கு க்ரோஸ் சொல்லுவோம், இங்கே அவங்க பில்லியன்ஸ்னு சொல்லுவாங்க. பில்லியன்ஸ் 10 பில்லியன்ஸ் அண்ட் 100 பில்லியன்ஸ் அப்படின்னு சொல்லணும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இந்தியன் மெத்தடுக்கும் இன்டர்நேஷனல் மெத்தடுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். ஓகே, இப்போ நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கலாம். எப்படின்னா இப்போ இந்தியன் மெத்தட் இன்டர்நேஷனல் மெத்தடுக்கு நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம். இந்தியன் மெத்தட் நம்ம என்ன பண்ணுவோம்? 1 10 100 1000 10,000 லேக்ஸ் 10 லேக்ஸ் க்ரோஸ் 10 crores சொல்லுவோம். அதே வந்து இங்கே இன்டர்நேஷனல் மெத்தட் எப்படி சொல்லுவோம்? 1 10 100 1000 10,000 100,000 அதுக்கப்புறம் அங்கே வந்து லேக்ஸ் சொல்லுவோம். இங்கே நம்ம என்ன சொல்ல போகிறோம்? மில்லியன் சொல்லுவோம். மில்லியன் 10 மில்லியன் 100 மில்லியன் அப்படின்னு எழுதுவோம். ஸோ இப்போ கமா பண்ணி பாருங்கள், எப்படி நம்ம ப்ளேஸ் வேல்யூ நம்ம எப்படி கொடுப்போம்? இப்போ இந்தியன் மெத்தடுக்கு நம்ம ப்ளேஸ் வேல்யூ எப்படி கொடுத்துருப்போம்? ஃபர்ஸ்ட் 1 அப்படின்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் எடுத்துப்போம். 1 10 100 இது வரைக்கும் ஒரு ப்ளேஸ் வேல்யூ கொடுத்துருப்போம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா 1000க்கு 2,000 10,000 கொடுத்துருப்போம். அப்போ லேக்ஸ் 10 லேக்ஸ் கொடுத்துருப்போம். க்ரோஸ் 10 crores கொடுத்துருப்போம். அப்போ இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம் அப்படின்னா எப்படி இருக்கும்? 1 10 100 அடுத்து ஒரு கமா, அடுத்து 1000 10,000 கிரியேட் பண்ணிப்போம். ஸோ ஒன்ஸ் வரைக்கும் இருக்கிறதுல ஒரு டேர்ம் தனியாக பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் தௌசண்ட்ஸ்க்கு எல்லாம் ஒரு தனியாக ஒரு செக்ரிகேட் பண்ணுறோம். அதுக்கப்புறம்
1000 அடுத்து இந்த லேக்ஸுக்கு ஒரு பாக்ஸ் தனியாக செக்ரேட் பண்ணுறேன், க்ரோஸ்க்கு தனியாக பண்ணிக்கணும். ஓகேவா? இப்போது அதே வந்து இன்டர்நேஷ்னலில் பார்க்கும்போது அதே மாதிரி தான் ஒன்ஸ்க்கு இங்கே எல்லாமே ஃபஸ்ட்டு நம்பர் மட்டும்தான் த்ரீ நம்பர்ஸ் 3 டிஜிட் தள்ளி கமா போட ஆரம்பிப்போம். அதுக்கடுத்து எல்லாமே 2 டிஜிட்ஸாக தான் கமா பண்ணியிருப்போம். பட் இங்கே எல்லாமே 3 தான் வந்திருக்கும் ஒன்ஸு. அதுக்கப்புறம் தௌசண்ட்னா 1000, 10,000, 100,000. அதுக்கு லேக்ஸ் கிடையாது, அது இங்கே வந்து மில்லியன்ஸுன்னு இருக்கும். அப்போ மில்லியன் 10 மில்லியன் 100 மில்லியன் வந்திருக்கும். ஓகேயா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு நம்பர் எடுத்திருக்கேன் பார்த்துக்கோங்க. இப்போ இந்த நம்பரை வந்து நம்ம ஃபஸ்ட்டு இந்தியன் மெத்தடில் பண்ண போகிறோம். இப்போ ஒன்ஸ் என்ன இருக்குது, 2 இருக்கா, அடுத்து 10s பிளேஸில் 7 இருக்குது, 100s பிளேஸில் 3 இருக்குது, 1000ஸில் 7 இருக்குது, 10,000ல் 8, லேக்ஸுக்கு 6, 10 லேக்ஸுக்கு 9, க்ரோஸ்க்கு 5, 10 க்ரோஸ்க்கு 4. ஸோ இதுதான் வந்து நம்ம செக்ரிகேட் பண்ணி எழுதிட்டோம். ஓகேவா? இப்போ இதை நம்ம கமா போட்டு எழுத போகிறோம். கமா பண்ணி எழுதும்போது நம்ம எப்படி பண்ணுவோம், இப்போ இந்த ஒன்ஸ் பிளேஸ்க்கு எல்லா இடத்துக்கும் இப்போ நம்பர்ஸை ஃபஸ்ட்டு அப்படியே எழுதிட்டு நம்ம கமா போட்டுக்கலாம். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஒன்ஸ் பிளேஸ் ஃபுல்லாக ஒரு செக்ரிகேஷன் கரெக்டாக. அப்போ இந்த 3 டிஜிட் தள்ளி கமா போட்டுக்கலாமா? அடுத்து தௌசண்ட்ஸில் என்ன இருக்குது, 87க்கு அடுத்து அதுக்கு முன்னாடி ஒரு கம்மா போட்டுக்கலாமா? லேக்ஸுக்கு 2 டிஜிட் 96க்கு முன்னாடி ஒரு கம்மா போட்டுக்கலாமா? அவ்வளோதான், இப்படி தான் பண்ணணும். சரி, இப்போ நம்பர் நேம் எழுத போகிறோம். இதுக்கு நம்பர் நேம் எப்படி எழுதலாம்? இப்போ நம்பர்ஸில் இருக்கிறத நம்ம வேர்ட்ஸ்க்கு வந்து நம்பர் நேமில் எப்படி எழுத போகிறோம் அப்படின்னு பாருங்கள். 45 க்ரோஸ், இது வந்து என்னது 45 க்ரோஸ்க்கு நேராக தானே இருக்குது. அப்போ 45 க்ரோஸ் 96க்கு எங்கே இருக்குது, லேக்ஸில் இருக்குது. ஸோ 96 லேக்ஸ். அடுத்து 87 எதில் இருக்குது, தௌசண்ட்ஸில் இருக்குது. ஸோ 87,000. அப்புறம் ஒன்ஸ் பிளேஸ் அதில் என்ன இருக்குது, 300 தானே, 372 அப்படின்னு எழுதணும். ஓகேவா? புரிஞ்சுதா இந்தியன் மெத்தடு? இப்போ இன்டர்நேஷ்னல் மெத்தடுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்க்கலாம் பாருங்கள். ஓகேவா? இப்போ கொடுத்த நம்பரை நம்ம என்ன பண்ணுறோம், அப்படியே ப்ளேஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு 0 ஒன்ஸில் போடுறோம், நெக்ஸ்ட்டு 1 வந்து 10ல் எழுதிட்டோம், 100 7ல் எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு 3 வந்து அப்படியே ரிவர்ஸில் எழுதிட்டே போகணும். அந்த நம்பர் பின்னாடி இருந்து ஃபில் பண்ணிட்டே வரோம், 8 வரைக்கும் மில்லியன் வரைக்கும் வந்திருக்கு. இப்போ கமாஸ் யூஸ் பண்ணும்போது நம்ம என்ன சொல்லியிருக்கோம், இன்டர்நேஷ்னல் மெத்தடுக்கு 3 நம்பர்ஸ் தான் செக்ரிகேட் பண்ணியிருக்கணும் இல்லையா? ஸோ ஃபஸ்ட்டு 3 நம்பருக்கு அடுத்து முன்னாடி கம்மா போட்டாச்சு, அடுத்த 3 நம்பருக்கு முன்னாடி கம்மா போட்டுக்கிட்டோம். இப்போ இதை நம்பர் நேமில் எழுதும்போது எப்படி எழுதணும் அப்படின்னா, 8க்கு நேராக எங்கே எழுதியிருக்கோம், நம்ம மில்லியனில் தான் இருக்குது இல்லையா? ஸோ 8 மில்லியன், இங்கே 100,000 இல்லையா? ஸோ 343,100,000. ஓகேவா? 343,000 அப்படின்னு எழுதணும். அடுத்து ஒன்ஸ் பிளேஸ் போகும்போது 100 இருக்குது. அப்போ 710 இவ்வளோ தான். ஓகேவா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.